வணக்கம். செல்வகுமாரின் வானிலை குறித்த வினாக்களுக்கு விடையளிக்கும் விரிவான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை. தற்பொழுது எதிர்பார்த்த மழை எதிர்பார்த்த இடங்களில் இல்லாமல் எதிர்பார்த்த அளவை விட சற்று குறைவான மழை பொழிவு பொழிந்து கொண்டு வரக்கூடிய நாட்களிலும் மழையை கொடுக்க போகிற நிலையில ஏற்பட்டிருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு எப்படி மழை இருக்கும் என்பதை தெரிவிக்கும் வகையில ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். முதல்ல வானிலை ஒரு அமைப்பை பார்ப்போம். நல்லா பார்த்துக்கணும். பாகிஸ்தான் எல்லையோர ராஜஸ்தான்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பாகிஸ்தான் நோக்கி போயிட்டு இருக்கு. ஒண்ணு வெல்மார்க் லோ பிரஷரா மாறிடுச்சு. அது இதை நோக்கித்தான் அரபிக்கடல் காற்று பயணிக்கணும். ஆனால் அரபிக்கடல் காற்று ஒரு 10% கூட அந்த பக்கம் பயணிக்கல, தன்னந்தனியாக சுழண்டு கொண்டிருக்கு. அரபிக்கடல் காற்று ஒட்டுமொத்தம் கேரள வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக தமிழ்நாட்டின் ஊடாக அரபிக்கடலில் இருந்து வங்கக்கடல் நோக்கி பயணித்து பெரும்பாலும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை காற்று, அதாவது ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய், குமரிமுனை வழியாக பயணித்து பாகிஸ்தான் எல்லையோரத்தில் அது ராஜஸ்தான்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அதே நிலையில வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி கட்டுப்பாட்டு அமைப்பாக, அதாவது ஆஸ்திரேலியா பகுதியிலிருந்து, அதாவது தென்னரை கோளத்திலிருந்து நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றை நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வு கட்டுப்படுத்தி வங்கக்கடல், அதாவது அரபிக்கடலோட தெற்கு பகுதியில, அதாவது அரபிக்கடலை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில லாவோஸ் மற்றும் அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய தாய்லாந்து மற்றும் மியான்மர் வழியாக வடகிழக்கு மாநிலங்களின் தெற்கு பகுதி வழியாக வங்கக்கடலை அடையும். ஏற்கனவே வங்கக்கடலை நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி சற்று உள்ளே நகர்ந்து, அதாவது வட மாநில பகுதியை நோக்கி, அதாவது மேற்கு நோக்கி மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி நகர இருக்கிற நிலையில இது இணையும் பொழுது மீண்டும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து அது அப்படியே ஒடிசா வழியாக, சத்தீஸ்கர் வழியாக, மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம் வழியாக குஜராத் பகுதியை நோக்கி நகரும். இது எல்லாமே இந்த மாத இறுதி வரையில் நடக்கக்கூடிய அமைப்பை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த மாத இறுதியில் நடக்கக்கூடியது. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய காற்று அமைப்பை பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேஷியா இடைப்பட்ட நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் வரக்கூடிய வெப்ப நீராவியை நிலநடுக்கோட்டில், அதாவது அரபிக்கடலுக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு கட்டுப்படுத்தி ஈர்க்க அது வங்கக்கடலில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி தன்பக்கம் திசை மாற்ற, அதனைத் தொடர்ந்து சீன பகுதிகளில் அடுத்தடுத்து வரிசையாக மூன்று, அதாவது தென்கொரியாவிலே ஒன்று, சீனாவை ஒட்டிய தென்கொரியாவிலே ஒன்றும், சீன கடற்கரையை நெருங்கி கொண்டிருக்கிற ஒரு சுழற்சியும், அதே போல ஹாங்காங் அருகே சீனாவை கடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுமாக 3 நிகழ்வு இருக்கிறது. இந்த நிகழ்வை நோக்கி இந்த காற்று கேரளா வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக தமிழ்நாட்டின் ஊடாக பயணித்து வங்கக்கடலில் காற்று சுழற்சி கட்டுப்படுத்தி மேற்கில் இருக்கக்கூடிய காற்றை கிழக்கு நோக்கி வழி நடத்த இது பசிபிக் பெருங்கடல் நோக்கி தென்சீன கடற்பகுதியை நோக்கி பயணிக்க செய்கிறது. இந்த காற்றோட வேகம் சற்று கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே கேரளாவிலே மழை பொழிவை கொடுக்கும். அதிகாலையில இப்ப டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, வங்கக்கடலோரம் வரக்கூடிய காற்று எல்லாமே நேரடியாக மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று தான். நேற்றைக்கு சென்னைக்கு மேற்கு காற்று வந்தது, வடமேற்கு காற்று வந்தது. வடமேற்கு காற்று என்பது குளிர்காற்று, மேற்கிலிருந்து வந்தது வெப்ப நீராவி. இரண்டும் இணைந்து மழை பிடிப்பை கொடுத்தது. இன்றைக்கு மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று மட்டுமே, அதிகாலையில் வரக்கூடிய காற்று எல்லாமே குளிர்ந்த காற்று. வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் கேரளாவிலே மழை பிடிப்பை கொடுத்து விட்டு அதில் இருக்கக்கூடிய நீராவி வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து மேலடுக்கிலே வங்கக்கடலோரம் நோக்கி வரும் பொழுது
அது வெப்ப நீராவியாக மாறிவிடும். வெப்ப நீராவியை குளிர்நீராவியாக மாற்றுவதற்கு, குளிர்விப்பதற்கு ஏற்ற காற்று இதுல இணையணும். அந்த காற்று ஆந்திர எல்லையோரத்துல மட்டும் கிடைக்கும் கொஞ்சம். இதனால ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்லையும் வடகடலோரத்திலையும் கொஞ்சம் மழைப்பொழிவு இருக்கும். அதை விட கொஞ்சம் கூடுதல் மழை கிழக்கு தொடர்ச்சி மலைகள், அதாவது மரங்களால் குளிர்விக்கப்படக்கூடிய அமைப்பு. மைசூரில் நுழையக்கூடிய காற்று மைசூருக்கு மேற்கே நல்ல மழைப்பொழிவை கொடுத்து விட்டு மைசூரில் வெப்பமடைந்து சாரலாக கொடுத்து விட்டு பிறகு மேலெழுந்து கிருஷ்ணகிரி தர்மபுரி வந்ததும் அங்க இருக்கக்கூடிய மரங்கள், அந்த உயரத்துல இருக்கக்கூடிய மரங்கள் எந்த அளவுக்கு உயரத்துல மேலெடுக்கிறதோ நீராவி, அந்த உயரத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அதனைத் தொடர்ந்து அப்படியே கிழக்கு நோக்கி வரும்பொழுது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்கள்லையும் ஆந்திர பகுதியிலையும் இருக்கக்கூடிய மலைகள், மரங்கள் குளிர்விக்கும். அதனைத் தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதி தெற்கு பகுதியில தர்மபுரி, சேலத்தில் நுழைவது, ஈரோடு வழியாக வருவது கல்வராயன் மலைப்பகுதி குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும். இப்படி இன்னும் கொஞ்சம் தெற்குப்புறம் நாமக்கல் வழியாக வருவது திருச்சி மாவட்ட வடக்கு, சேலம் மாவட்ட தம்மம்பட்டி சுற்று வட்டார கொல்லிமலை பகுதி மற்றும் பெரம்பலூர் மற்றும் நாமக்கல் மாவட்ட இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பச்சைமலை பகுதி, இதில் இருக்கக்கூடிய மரங்கள் ஆங்காங்கு குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும். ஆக சமவெளியில பெரிதாக மழை இருக்காது. சமவெளியில மிரட்டு மேகம் உருவாகும். மழையாக மாறுவதற்கு ஏற்ற சூழல் இருக்காது. ஆனால் மலைப்பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது. அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வங்க கடலோரம் இருக்கு. மாலை இரவிலே ஆங்காங்கே மழை இருக்கும். மாலை இரவிலே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் பகலிலே மேகமூட்டம் சூழ்ந்த ஒரு வானிலை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்லாம் இருக்கும். வெயில் இருக்காது, மப்பாகவே இருக்கும், மேகம் சூழ்ந்தே இருக்கும், குளிர்ந்த சீதோஷனிலாக இருக்கும். மதியத்தில் வேணா வெப்பம் வந்ததும் கொஞ்சம் தூறல் விடலாம். வெப்பம் வந்ததும் அது குளிர் நீராவியில வெப்பம் பட்டதும் கொஞ்சம் மேகம் கொஞ்சம் உருவாகி ஆங்காங்கே தூறலாம், நினைக்கலாம். ஆனால் மாலையில தான் மழை இருக்கும். கண்டிப்பா இரவுல தான் மழை இருக்கும். அடுத்த மழை இந்த வடமேற்கு காற்றும் மேற்கு காற்றும் இணையும் பகுதியாகிய ஆந்திர பகுதியிலையும் தெலுங்கானா பகுதியிலையும் கனமழை பொழிவையும், தமிழ்நாட்டில் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்ல, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்ல லேசான மிதமான மழைப்பொழிவையும், ஓரிடங்களில் சற்று கனமழையும் இருக்கும். அதே போல உள் மாவட்டங்களே ஆங்காங்கே இருக்கும். ஆனால் தென் மாவட்டங்கள்ல, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்துல நீலகிரியை விட கூடுதல் மழை தெரிகிறது. அங்கே நுழையக்கூடிய அந்த காற்று குற்றால அருவியில நீர்வரத்தை கூட்டும். அதாவது குளிப்பதற்கு ஏற்ற சூழல் இல்லாத அருவியாக, அதிக நீர்வரத்தை கொட்டக்கூடிய அருவியாக மாறி தடை விதிக்கும் அளவிற்கு நீர்வரத்து இருக்கும். ஆகவே வரக்கூடிய 26ஆம் தேதி வரைக்கும் கேரளாவில் பெய்யக்கூடிய மழை, மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யக்கூடிய மழை குற்றால அருவியில நீர்வரத்தை கூட்டி தடை ஏற்படுத்தும். இது தென் மாவட்டங்கள்ல சாரல் மழை பொழிவை கொடுக்கும். ஆக தென் மாவட்டங்கள்ல மழை இருக்கும், ஆந்திர எல்லையோரத்தில் இருக்கும், கேரள கர்நாடக எல்லையோரத்தில் இருக்கும். டெல்டாவில் பெரிதாக இருக்காது. ஆனால் மாலையில் ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து தூறலாம், நினைக்கலாம். இப்படிப்பட்ட வானிலையை கொடுக்கும். ஆக இவை இயற்கை அமைப்பை புரிந்து கொண்டு நீங்கள் பொறுமை காத்து வரக்கூடிய நிகழ்வுகள் மழைப்பொழிவை தரும். கண்டிப்பாக இந்த நிகழ்வோட அமைப்பு இப்படி இருக்கிற காரணத்தினாலே இது இப்படித்தான் வானிலை அமைப்பை ஏற்படுத்தும். அடுத்த நிகழ்வு வேறு ஒரு மாற்ற ஒரு செட்டிங்கோட நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது. சற்றே பொறுமை காத்திடுங்கள். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இருக்கும். அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும். திறப்புக்கேற்ற வரத்து இருக்கும். அணைகளை நம்பி நீங்கள் அணை நீர் நம்பி அந்த ஆற்று பாசனத்தை நம்பி விவசாயம் செய்யலாம் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஆனால் மழையை நம்பி மட்டும் விவசாயம் செய்ய முடியாது. நீங்கள் நினைக்கும் பொழுது மழை தராது. அது பெய்யும் பொழுது நாம் சேமித்து வைத்து வானிலையோட இணைந்திருந்து அந்த சேமித்து கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மழை இருக்கிறது. மேலும் விரிவான அறிக்கையில மதியம் சந்திப்போம். அப்பொழுது இன்றைக்கு மாலை எங்கே மழை என்பதை துல்லியமாக அறிவிக்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.